தேர்தல் முடிந்ததும் அதிமுக பொதுச் செயலாளரை பாஜக மாற்றிவிடும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கணிப்பு. எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் வேறு ஒருவரை ஏற்கனவே தேர்வு செய்துவிட்டதாகவும் பரபரப்பு பேச்சு. எனக்கு கிடைச்ச தகவல் படி அதிமுகவில் பழனிசாமிக்கு பதிலாக ஆல்ரெடி வேறு ஒருவரை பொதுச் செயலாளரா பாஜக தேர்ந்தெடுத்து வச்சிருக்கு. பழனிசாமி அவர்களை இந்த தேர்தல் வரைக்கும் தான் பாஜக வச்சிருக்கும். ஈரான் மீது இரண்டாவது கட்ட ஏவுகணை தாக்குதலை தீவிரப்படுத்திய இஸ்ரேல் அமெரிக்க படைகள். தெஹ்ரானில் மேலும் ஒரு எண்ணெய் கிடங்கு அழிப்பு, கடல் நீர் சுத்திகரிப்பு ஆலை தகர்ப்பு. இஸ்ரேலை குறிவைத்து கொத்து ஏவுகணைகளை ஏவி ஈரான் பதில் தாக்குதல். துபாய் விமான நிலையம் அருகே தாக்குதல் நடத்திய புதிய காட்சிகளும் வெளியானது. பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே அகமதாபாத்தில் இன்று T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டி. சொந்த மண்ணில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி வரலாறு படைக்குமா இந்தியா? இந்திய ரசிகர் கூட்டத்தை அமைதிப்படுத்தி இதயங்களை உடைப்போம் என நியூசிலாந்து கேப்டன் சார்னர் பேட்டி. இறுதிப் போட்டிக்கு முன் எதிரணிகள் ஒரே மாதிரி பேசாமல் மாற்றி யோசிக்க வேண்டுமென இந்திய கேப்டன் சூரியகுமார் பதிலடி. அதிமுக ஆட்சியில் கொரோனா நெருக்கடியிலும் சிறப்பான நிதி நிர்வாகம். அந்தியூர் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மீண்டும் பேச்சுவார்த்தை. ஓரிரு நாட்களில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என முதலமைச்சரை சந்தித்த பின் வீரபாண்டியன் தகவல். தாவேக ஆட்சிக்கு வந்தால் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என விஜய் அறிவிப்பு. ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள், திருமணத்திற்கு 1 சவரன் தங்கம், பட்டுச் சேலையும் வழங்கப்படும் என வாக்குறுதி. நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை விஜய் அளித்திருப்பதாக வானதி சீனிவாசன் விமர்சனம். பெண் உரிமை பற்றி விஜய் பேசுவது நகைப்புக்குரியது என்று ராஜா தாக்கு. தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களில் களை கட்டிய மகளிர் தின கொண்டாட்டம். கல்லூரிகளில் கலை நிகழ்ச்சிகள், பல்வேறு போட்டிகளில் ஆர்வத்தோடு பங்கேற்ற மாணவிகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அழகு கலையை கற்பதில் ஆர்வம் காட்டும் பெண்கள். புடவைகள், ஆரி ஒர்க் உள்ளிட்ட சுய தொழில்களிலும் சாதிக்கும் மகளிர். கோத்தகிரியில் பழங்குடியினருக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுத்த தமிழ்நாடு அரசு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பழங்குடி மக்கள் நன்றி. கும்பகோணம் அருகே திருநறையூர் கோயிலில் சனீஸ்வரருக்கு திருமண வைபவம். திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. கொடைக்கானலில் அதிகரித்த காட்டெருமை தொல்லையால் சுற்றுலா பயணிகள் அச்சம். காட்டெருமைகளை அடர் வனப்பகுதிக்குள் விரட்ட கோரிக்கை. வேடச்சந்தூர் அருகே நாட்டின் முதல் தேவாங்கு சரணாலயம் திறப்பு. தேவாங்குகளை பாதுகாக்க தமிழ்நாடு அரசு முன்னெடுப்பு. திருச்செந்தூர் கடற்கரையில் சேதமடைந்து கிடக்கும் கற்சிலைகள். நீராடும் போது கடும் சிரமத்திற்கு உள்ளாகும் பக்தர்கள். முதுமலையில் பாரு கழுகுகள் கணக்கெடுப்பு பணி தொடக்கம். சத்தியமங்கலத்திலும் கழுகுகள் கணக்கெடுப்பை தொடங்கிய வனத்துறையினர்.
மகளிர் தின பரிசாக சமையல் எரிவாயு விலை உயர்த்தியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். மக்களுக்கு எந்த நன்மையையும் ஒன்றிய பாஜக அரசு செய்யாது என்றும் காட்டமான விமர்சனம். நீலாங்கரை வீட்டில் விஜய் தன்னை அனுமதிக்க மறுப்பதாக மனைவி சங்கீதா பரபரப்பு புகார். வழக்கறிஞர்கள் மூலம் விஜய் மிரட்டுவதாகவும் நீதிமன்றத்தில் பரபரப்பு குற்றச்சாட்டு. விவாகரத்து வழக்கை தாம் பார்த்துக் கொள்வதாக விஜய் திட்டவட்டம். இது பார்த்து வருத்தப்படும் அளவுக்கு ஒர்த்து இல்லை என்றும் பேச்சு. சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவளெல்லாம் ஹர்ட் ஆகாதீங்க, அதெல்லாம் வருத்தெல்லாம் கிடையாது. குடியரசுத் தலைவர் முர்முவின் குற்றச்சாட்டுக்கு மம்தா பானர்ஜி பதில். பாஜக அறிவுரையை கேட்டு அரசியல் விளையாட்டு வேண்டாம் என வேண்டுகோள். பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தும் திட்டம் இல்லை என ஒன்றிய அரசு தகவல். இந்தியாவில் எரிபொருள் கையிருப்பு தொடர்ந்து அதிகரிப்பதாகவும் விளக்கம். ஈரானில் சிக்கி தவிக்கும் தமிழ்நாடு மீனவர்கள் மீட்டுச் செல்ல கோரி வீடியோ. தினமும் உயிர் பயத்தோடே வாழ்வதாக கண்ணீர் மல்க வீடியோ. இந்த கதை அடிச்சா கூட குண்டு நினைச்சு நாங்கள் தூக்கத்தில் எழும்பெண்டு ஓடுதோம் ராத்திரி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்கள் இந்திய அரசாங்கம் எப்படியாவது ஈரல் நிற்க இந்த இந்திய மக்களை எப்படியாவது நீங்கள் மீட்டு எடுக்க ஒரு வழி பண்ணுங்க. சுந்தர் பிச்சைக்கு 3 ஆண்டுகளுக்கு 6360 கோடி ரூபாய் சம்பளம். ஊதியத்தை உயர்த்தியது கூகுள் நிறுவனம். தஞ்சையில் வடம் படம் பார்க்க காளையோடு திரையரங்குக்கு வந்த நடிகர் விமல். நடிகரை பிடித்தால் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், உயிரை பணயம் வைத்து வாகனத்தை பின்தொடராதீர்கள் என அறிவுரை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.